ஜிஎஸ் ஃபேம் வணக்கம். அனதர் ஒரு பாட்காஸ்ட் எபிசோட். இன்னைக்கு ஆக்சுவலாக ஒரு செம டாபிக் அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க. அதாவது 10 to 15 லட்ச ரூபா பட்ஜெட்டில் சிறந்த 5 கார்கள் வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோஷனில் பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்போ ஒரு 5 கார் லிஸ்ட்டு ஆல்ரெடி ஷார்ட்ஸ் கூட பண்ணியிருந்தோம். அதில் அடிஷ்னலாக வந்து ஒரு 7 சீட்டர் வாங்குறதுனால இது வாங்குறதுனால ஒரு அடிஷ்னலாக அதை மட்டும் சொல்லிடுவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கடைசியாக 5வது இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டை கிரெட்டாவோட பேஸ் மாடல். 5 கடைசியிலேருந்து வரீங்க. கடைசியிலேருந்து வரேன். 5 வேல்யூ ஃபார் மணி காரில் 5வது ஹுண்டை கிரெட்டா பேஸ் மாடல் அந்த இ. ஓகே. ஸோ அதை பற்றி உங்களோட அபிப்பிராயம்? இயும் சரி இஎக்ஸும் சரி நல்ல வேல்யூ ஃபார் மணி தான். ஏன்னா இ வேரியண்ட்லேயே பேஸ் வேரியண்ட்லேயே உங்களுக்கு வந்து முதல்ல 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துட்றாங்க. 60/40 ஸ்பிளிட் ரியர் சீட்டு, ரியர் ஆர்ம்ரெஸ்ட், ரியர் ஏசி, ஆல் பவர் விண்டோ, ரிமோட் லாக்கிங் எல்லாமே இருக்கு. வண்டியும் அடிப்படை தேவை என்னமோ அது எல்லாமே கொடுத்துறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6 ஏர் பேக்ஸ், ESP இது எல்லாமே வந்துடுது. ஸோ கவலைகள் இல்லை. நல்ல ஒரு ஸ்பேஸ் கொண்ட ஒரு எஸ்யூவி. ரியர் சீட்லேயும் வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கும். வண்டியும் ரிலையபிளான ப்ராடக்ட், பாரம்பரியமாக காலகாலமாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அது மட்டும் இல்லாமல் பயங்கர ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள். ஸோ வீட்டில் இருக்குது அப்படின்னாலே அதான் இன்னோவா மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கு அந்த மாடலுக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ வந்துருச்சு இன்னைக்கு. ஸோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அதில் வந்து பெட்ரோல் டீசல் ஓட்ட அதிகமாக இருந்ததுன்னா டீசல் எடுக்கலாம். ஓட்டம் கம்மியாக இருந்ததுன்னா பெட்ரோல். டீசல் ஆனால் 15.5 lakhs போயிருக்கு. ஒரு 50,000 60,000 சேர்த்து வரும். பட் இருந்தாலுமே வந்து வேல்யூ ஃபார் மணின்னு பார்க்கும்போது தாராளமாக எடுக்கலாம். ஹுண்டை கிரெட்டாவா கியா செல்டாஸ்ன்னு பேசுனீங்கன்னா பர்சனலாக நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டை கிரெட்டா. அது ஒவ்வொருத்தரோட அபிப்பிராயம் மாறும். சப்போஸ் வந்து உங்களுக்கு இதோட நண்பர் கியா செல்டாஸ் பிடிச்சிருந்தாலும் போகலாம். ஒரு வகையில் பார்த்தோம்னா கிரெட்டா தான் பெட்டர் வேல்யூ ஃபார் மணி தைரியமாக சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரெட்டாவில் பேஸ் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து ரியர் 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட், 60/40 ஸ்பிளிட், அந்த ரியர் கர்டன்ஸ் முதல் கொண்டு கொடுத்துட்றாங்க. ஆனால் செல்டாஸில் பார்த்தீங்கன்னா ரியர் ஹெட்ரெஸ்ட் இல்லை. பேஸ் வேரியன்ட்ஸில் என்னங்க ரியர் ஹெட்ரெஸ்ட் கொடுக்குறதுக்கு என்னங்க பிரச்சனையாக இருக்குது? என்னங்க இது ஓரியாட்டமாக இருக்குது? பேசிக் காமிக்கணுங்கிறதுக்காக பண்ணுறாங்களா? பேஸ் வேரியன்ட்ஸோட பேக் சீட் இன்னும் கூட கொஞ்சம் ஆல்டோ மாதிரி தான் இருக்கு. சரி, ஓகே. ஸோ இது முடிஞ்சிட்டு ஹுண்டை கிரெட்டா பொறுத்த வரைக்கும் இந்த பாட்காஸ்ட் ஆக்சுவலாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கலாம் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இது மாதிரி வந்து நீ ரெகுலராக வருங்க. என்னன்னா வந்து பட்ஜெட் வைஸ் போட்டுடலாம். 4வது இடம் அப்படின்னு பார்க்கும்போது மாருதியோட பிரெஸாங்க. அப்படியா? சரி, வேல்யூ ஃபார் மணியான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து வேல்யூ ஃபார் மணியில் வந்து சொல்கிறது கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த 43% டேக்ஸுங்கிறனால விலை எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. பட் வந்து ஒரு ரிலையபிளான ப்ராடக்ட், சப் 4 மீட்டரில் ஒரு ரிலையபிளான ப்ராடக்ட்டை நான் தேடி போகிறேன். என்னோட மேக்ஸிமம் பட்ஜெட் ஸ்ட்ரெச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 lakhs தான் வச்சுருக்கிறேன். அப்படின்றப்போ ஒரு சப் 4 மீட்டரில் ரொம்ப ரிலையபிளாக கொஞ்சம் கம்ஃபியாக இருக்கக்கூடிய ஒரு கார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிரெஸாவை சொல்லலாம். பட் ஃபீச்சர்ஸ் டாப் அண்ட் மாடலே போனாலும் அவங்கள்ட்ட வந்து இல்லை, டாப் அண்ட் மாடல் ஓகே. பட் VXI அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ப்ரைஸுக்கு அது கொஞ்சம் தட் won't be my best choice அப்படின்னு சொல்லலாம். பட் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜினோட உங்களுக்கு வந்து ஒரு சப் 4 மீட்டர் எஸ்யூவில அந்த ப்ரைஸில் ஒரு நல்ல ஸ்பேசியஸான வண்டி வேணும்னா எனக்கு தெரிஞ்சு அதுதான், வேற ஆப்ஷன் இல்லை. லாங் டேர்ம் ரிலையபிளாக ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு யோசிச்சோம்னா பிரெஸாவை சொல்லலாம். அப்புறம் மைலேஜை பொறுத்த வரைக்கும் பிரெஸா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக 18-19 கொடுக்கறது இல்லை. ப்ராக்டிக்கலாக ஒரு 15+, ஒரு 15 to 16+ அப்படின்றது எதிர்பார்க்கலாம். இதுதான் ப்ராக்டிக்கல் மைலேஜ். நேச்சுரல் ஆஸ்பெக்டட் ரிலையபிளாக இருக்கும், பிரச்சனை கிடையாது. இன்னொன்று வந்து சிட்டி யூசேஜ் அதிகமாக இருக்கும் அப்படின்னா நேச்சுரல் ஆஸ்பெக்டை ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா வந்து டர்போஸ் அப்படின்றப்போ சிட்டிக்குள்ளே நீங்கள் வந்து அந்த டர்போஸ் கூலிங் ஆகிறதுக்கு முன்னாடியே கட் பண்ணி நம்ம ஓட்டும். ஸோ என்ஜின் லேபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால வந்து சிட்டி ஸ்கர்ட்ஸ் ஒரு 60%, 40% தான் எனக்கு வந்து ஹைவேஸ் அப்படின்றப்போ ஒரு சப் 4 மீட்டரில் அது தாராளமாக எடுக்கலாம். அது எடுக்கலாம். பட் என்னன்னா அந்த செக்மெண்ட்ல 6 ஏர் பேக்ஸ் இன்னும் பிரெஸாக்கு அப்டேட் கொடுக்கணும். அவங்க பிரெஸாவையே அப்டேட் பண்ணலீங்க. பிரெஸாவே இன்னும் பழசா தான் இல்லையங்க. சரி, அது பேசணும்னா இன்னும் லென்த்தாக போயிடும். பிரெஸா வந்து என்னன்னா மேபி ஒரு நோ நான்சென்ஸ் கார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடிப்படை தேவைகள் மட்டுமே. ஃபீச்சர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காது. லைக் தேவையான விஷயம் இருக்கும். ஆல் பவர் விண்டோ இருக்கும், ரிமோட் லாக்கிங் இருக்கும், உங்களுக்கு ஒரு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் கொடுத்துட்றாங்க, ரிவர்ஸ் கேமரா நீங்கள் தான் போட்டுக்கணும், வீல் கேப்ஸ் வந்துடுது, 16 inch வீல்ஸு, ஏசி வந்து சுமாராக இருக்குது, ஆட்டோமேட்டிக் ஏசின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக் ஏசி. அதுக்கு மேலே ரொம்ப ஒன்றும் ஃபீச்சர்ஸ் ஒன்றும் இல்லை, அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக இருக்காது. நீங்கள் எடுத்து எப்படினாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு வண்டி தான் இது. ஸோ நம்பர் 4 ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரெஸா வச்சுருக்கிறோம். மஹேந்திராவோட 3XO, XUV 3XO சிறந்த சாய்ஸ். MX2 Pro போனீங்கன்னா பியூர் வேல்யூ ஃபார் மணி. இல்லை ஃபீச்சர்ஸ்லோட வேணுனாலும் 15 லட்சத்துக்குள்ளே AX5 கிடைக்குது. AX5 இருக்குது. ஸோ ஹேண்ட்லிங்கு, பர்ஃபார்மன்ஸு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணியிருக்காங்க. டீசல் போனால் இப்போ மைலேஜ் ஓரியன்டாக கொஞ்சம் பெட்டராக ஃபியூல் எஃபிஷியன்சி கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. ரிலையபிளான ப்ராடக்ட்டும் கூட தான்.
ஏன்னா 3W பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனைகள்லாம் வந்தது கிடையாது. ஸோ நம்பி எடுக்கலாம். என்ஜினியரிங் ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஒன்று அந்த வண்டியோட அட்வான்டேஜ் என்னன்னா வீல் பேஸ் நல்ல ஆ. லென்த்தான வீல் பேஸ். ஸோ இன்டீரியர் ஸ்பேஸ் ப்ராப்ளம் இல்லை. அந்த செக்மெண்ட்டில் சரியான அகலமான கேபின். பேஸ் வேரியண்ட்லேருந்து இப்போ உங்களுக்கு வந்து 3 இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்தாச்சு பேக் சீட்டுக்கு. ரியர் ஏசியும் பேஸ் வேரியண்ட்லேருந்தே கொடுக்குறாங்க. ஸோ MX2 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டம் வந்துருது. ஸ்டியரிங் மோட்டோட ஆடியோ க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் கண்ட்ரோல் வந்துருதுல்ல? அதில் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துருதா? ஆமாம், MX2 Proலேருந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துருது. MX2 Pro எனக்கு 11.8 lakhsக்கு MX2 Proல ஆட்டோமேட்டிக் கொடுக்குறாங்க. நீங்க 80 வேணும்னாலும் MX2 Pro ஆட்டோமேட்டிக் போகலாம். எப்படிங்க டாக்கான டிரான்ஸ்மிஷன் கொடுத்து அதுக்கு மேலே டர்போ பெட்ரோல் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் வித் ரிமோட் லாக்கிங்கும் கொடுத்துட்றாங்க அந்த ப்ரைஸில். அதுக்கு மேலே என்ன ரியர் சீட் மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக சொல்லணும்னா அண்டர் தை சப்போர்ட் கொஞ்சம் வந்து பத்தாமல் இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ப்ராடக்டாக நல்லா இருக்குது. மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பெட்ரோல் அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 to 15 அப்படின்றது ஆவரேஜ். அதே மாதிரி டீசல் அப்படின்றப்போ 16+ ஆவரேஜ் சொல்லலாம். ஹுண்டாய் கிரெட்டா நம்ம சொல்லாமல் விட்டோம். ஹுண்டாய் கிரெட்டா அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் வந்து ஒரு 14+ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். டீசல் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சேம் இதே 16 to 17 கிடைக்கலாம் ஆவரேஜ். ஓகேங்களா? அடுத்து நம்பர் 2 ஸ்பாட் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு வந்து கிராண்ட் விட்டாராவோட சிக்மா மாடல். சிறப்பான பக்கா வேல்யூ ஃபார் மணி சாரே அப்படின்ற மாதிரி. இன்ஜின் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. பிரெசா இன்ஜின் தான். பிக்கப் அப்படின்னு பார்த்தோன்னா அது தட்ஸ் நாட் கிரேட். பட் வேல்யூ ஃபார் மணின்னு பார்த்தோன்னா தரும். சூப்பராக உங்களுக்கு அடிப்படை தேவை புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு, ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி, உங்களுக்கு கீலெஸ் என்ட்ரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் நேச்சுரல் எஸ்பெக்டட் என்ஜின் தான். உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்காது. பட் ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் அடிப்படையாக போய் வரதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதான் கீ ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா அது புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியர் ஏசி கொடுத்துட்றாங்க தானே? அதான் ரியர் ஏசி, புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு, ஃப்ரண்ட் ஆர்ம்ரெஸ்ட், பேக் ஆர்ம்ரெஸ்ட், 60-40 ஸ்பிளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்டு, 3 இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட், எல்லாருக்கும் 3 பாயிண்ட் சீட் பெல்ட், 2 ஏர் பேக் தான் ஆனாலும் ஓகே. ஆட்டோமேட்டிக் ஏசியும் வந்துடுது. பட்டன் ஸ்டார்ட் ஏற்கனவே சொல்லிட்டேன். ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஆல் வீல் டிஸ்க் பிரேக்கு இத்தனையும் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படின்றப்போ ஆடியோ சிஸ்டம் மட்டும் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் விட்டாராவோட ஸ்டியரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸுமே கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து ஜஸ்ட் ஆடியோ சிஸ்டம் போட்டோம்னா போதும். பட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. அது நீங்கள் எடுத்து சிஸ்டம் மட்டும் மாட்டிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். நல்ல வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட். ரைட் கம்ஃபர்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மொத்தத்தில் ஓவராலாக பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸை மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பர் ப்ராடக்ட். அது பர்ஃபார்மன்ஸும் தேவை அப்படின்றப்ப அந்த நம்பர் 1 ஸ்பாட்டுக்கு போகிறோம். பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு இருக்கணும். ரிலையபிளான ப்ராடக்டாக இருக்கணும். ஸ்பேஸும் இருக்கணும். ஒரு எஸ்யூவியோட ஸ்டான்ஸு கம்ஃபர்ட் எல்லாமே வேணும் அப்படின்னா முதல் இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா எலிவேட். அப்படியா? ஹோண்டா எலிவேட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐவிடெக் என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாம் பண்ணி ஓட்டுறப்போ கிடைக்கும். எந்த வேரியன்ட் சொல்கிறீங்க ஸ்பெசிஃபிக்காக? எந்த வேரியண்ட்டை வந்து வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன கேட்டால் எஸ்வி அண்ட் வந்து விஏ கூட ஓகே தான். என்னோட எஸ்வி வச்சுக்கிட்டேன் நான். அடிப்படை தேவை என்னமோ எல்லாமே கொடுத்துட்றாங்க. வாங்கி சின்ன சின்ன மாடிஃபிகேஷன், இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம், அதுலேயுமே வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு, ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி, உங்களுக்கு அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி 6 ஏர் பேக்ஸும் இப்போ கொடுத்துட்டாங்க. இந்த அதாவது ரீஇன்ஃபோர்ஸ்ட் வேரியன்ட்ஸில் இப்போ 6 ஏர் பேக்ஸும் வந்தாச்சு. 3 பேருக்கு இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட், 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸு, ரியர் ஏசி முதல்லேருந்து இருக்குது. சொன்ன மாதிரி அதுவும் தான் சூப்பராக இருக்குது. நல்ல ஸ்பேஸு, செக்மெண்ட்லேயே மோஸ்ட் லக்கேஜ் ஸ்பேஸும் இருக்குது. இன்னொன்று நிறைய பேர் ஐவிடெக் என்ஜின் வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லைங்கிறாங்க. அது ஆக்சுவலாக வந்து ஸ்லாம் பண்ணி ஓட்டுறப்ப பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து இப்போ கிராண்ட் விட்டாரா ஓட்டினீங்கன்னா எடுத்த உடனே நமக்கு வந்து பவர் இல்லை அப்படின்றது தெரியும். பட் ஐவிடெக் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஓகே இது வந்து டர்போ பெட்ரோல் என்ஜினுக்கு எதிர்பார்க்க முடியாது. பட் அடிப்படை தேவைக்கான பவர் அதில் இருக்கும். குறைகள் சொல்ல முடியாது. நல்ல அலர்ட்டான ஒரு என்ஜின். ஆமாம், நல்லாவே வச்சு ஒரு அழுத்தணும்னு வச்சுக்கோங்க, சூப்பராக போகும். நல்ல ஸ்பேஷியஸான கேபின். கிரவுண்ட் கிளியரன்ஸ் உங்களுக்கு 220 mm கொடுத்துட்டாங்க. வண்டியும் மேசிவாக இருக்குது. கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா அந்த டிரைவிங் டைனமிக்ஸை வந்து நல்லா வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. மைலேஜ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிட் ஆஃப் அண்ட் கவலைப்படக்கூடிய ஒரு பார்ட் அப்படின்னா அதை மட்டும் சொல்லலாம். பட் 10 to 12 ஆவரேஜ் சிவிடியாக இருந்தாலும் சரி, மேனுவலாக இருந்தால் மேபி ஒரு 1 கிலோமீட்டர் சேர்த்து கூட கிடைக்கும் நம்புகிறேன். ஓரளவு 14 வரைக்கும் வரலாம். ஸோ அப்படின்றப்ப ஒரு 10 to 14 வச்சுக்கலாம். 10 to 14ங்கிறது ஆவரேஜ். மைலேஜ் மட்டும் உங்களுக்கு ஓகேவான ஒரு பாட்டாக இருக்குது. இல்லை 10 to 14 தான் கிடைச்சாலும் போதும். பட் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு உயிருள்ள ஒரு ப்ராடக்ட்.
ஸ்லாம் பண்ணால் எனக்கு கொஞ்சம் வண்டி இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் நேச்சுரல் ஆஸ்பெக்டில். கிராண்ட் விட்டார் என்னன்னா சிரமப்பட்டு போகுது. அதனால தான் கிராண்ட் விட்டாரை கொஞ்சம் கீழே செகண்டில் வச்சுட்டு அதை ஃபர்ஸ்ட்டில் கொண்டு வந்தோம். நம்பி எடுக்கலாம் ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும். இதில் இன்னொரு நான் ஆட் பண்ண விரும்புகிறேன். எலிவேட் பற்றி பேசிட்டோம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டு. வைல்ட் கார்டு ரவுண்டில் ஏதாவது வண்டி உள்ளே சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து எம்ஜி ஆஸ்டர் தாராளமாக சேர்க்கலாம். பட் எம்ஜி ஆஸ்டர் பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஃபார் மணினா கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி தான். அதில் டவுட்டே கிடையாது. அவங்களதுல வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது எம்ஜி பிராண்ட் இப்போ டீலர்ஷிப் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அது வந்து இன்னும் ஒரு 6 to 7 monthsல தெரிய வரும் எம்ஜி எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றது. ஏன்னா ரீசெண்டாக ஜிண்டாலோட ஆஸ் ஆஃப் நவ் பார்த்தீங்கன்னா அதான் ஜேஎஸ்டபிள்யூவோட இது பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டீலர்ஷிப் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எக்ஸ்பென்ஸ் அதிகம், ரேஞ்சும் இந்த கவரேஜும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினாக முன்னே இருந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி இப்போ ரேட்டிங் சூப்பராக வாங்குற அளவுக்கு அவங்க ரொம்ப குவாலிட்டி ஒர்க் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சர்வீஸ் குவாலிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நாம பிரதானமாக சொல்கிறது எம்ஜி அப்படின்றப்ப எப்படி இருக்குன்னு தெரியலையே, சர்வீஸ் எப்படின்னு தெரியல. ஏன்னா இனிஷியலாக நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. பட் இப்போ அதை சார்ட் அவுட் பண்ணுறாங்க. அது அங்கேயும் ஃபியூல் எக்கானமி மட்டும்தான் ஒரு ஹிட்டு. அது ஒன்று தான். ஏன்னா எம்ஜி ஆஸ்டர் ஸ்ப்ரிண்ட் வேரியன்ட் பார்த்தோம்னா இங்கே வண்டி அது வேற லெவலுங்க. உங்களுக்கு ஆட்டோ ஏசி, இன்ஃபோடெயின்மெண்ட்லேயே ஆட்டோ ஏசி, 9 inch டச் ஸ்க்ரீனு, என்ன ரிவர்ஸ் கேமரா இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சாஃப்ட் ஃபீல் டேஷ்போர்டு, சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல்ஸ், ரியர் ஏசி வந்துடுது. இது ரிமோட் லாக்கிங் இருக்குது, ஆல் பவர் விண்டோஸ், எலக்ட்ரானிக் மிரர்ஸு, எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே எல்இடி ஹெட்லாம்ப்ஸும் கூட கொடுத்துருக்காங்க. எல்லாமே இருக்குது. அடிப்படை தேவை எல்லாமே இருக்கிறத விட ஃபீச்சர்ஸும் லோட் பண்ணியிருக்காங்க. அடிப்படை தாண்டி ஃபீச்சர்ஸும் நோட் பண்ணியிருக்காங்க. 2 ஏர்பேக்ஸ் தான். பட் இருந்தாலும் வண்டி செம்ம சாலிடாக இருக்கும். அந்த சாலிடுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி மைலேஜும் கொஞ்சம் பார்க்கணும். அப்புறம் இதில் வந்து 7 சீட்டர் போகிற ஆப்ஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் கியா கேரன்ஸோட பேஸ் மாடல் அல்லது எர்டிகாவோட பேஸ் மாடல். எர்டிகா பேஸ் வராது இல்லையே. எர்டிகா எல்எக்ஸ்ஐ வந்து ரொம்ப ரேர். விஎக்ஸ்ஐ பெட்டர். விஎக்ஸ்ஐ இதில் வந்து கியா கேரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஆப்ஷன் ரொம்ப பெஸ்ட் வேல்யூ. ப்ரெஸ்டீஜும் நல்ல வேல்யூ. ஸோ இதெல்லாம் தான் பிரதானமாக இருக்கக்கூடியது. அப்புறம் எர்டிகா பொறுத்த வரைக்கும் எல்எக்ஸ்ஐ வந்து புக் பண்ணால் கிடைக்கிறதுலன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. கிடைச்சதுன்னா எடுக்கலாம், அப்படின்னா விஎக்ஸ்ஐ கூட பார்க்கலாம். 7 சீட்டர் அப்படின்றப்போ டெஃபினட்டாக எர்டிகான்னு பேசும்போது ரூமியனும் பேசிடலாம். சகோதரர்கள் உங்களுக்கு டொயோட்டாவோட பிராண்ட் ரிலையபிலிட்டி முக்கியம். இப்போ வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 years 2.2 lakh kilometers வாரண்டி, பெட்டரான ஒரு ரிலையபிலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லலாம் லாங் டேர்முக்கு. ஸோ இதுதான் பிரதானமாக 7 சீட்டர் அப்படின்னு பார்க்குறப்போ பேசிக்காக என்ன உள்ளதாக சொல்லியிருக்கிறேன். எல்லா வாகனத்தோட ப்ரைஸிங்கும் நான் கீழே போட்டிருக்கேன், என்ன வேரியன்ட் அப்படின்றது போட்டிருக்கேன். இந்த பாட்காஸ்ட் மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி வேறு எந்த வாகனத்தோட விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்டோ டென் பிரஜேஷ் பிரதர் அண்ட் ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ்ஸ் கௌரிசங்கர். எப்பவுமே சொல்கிறதா, ரோட்டில் போய் வரப்ப உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அது சச்சர வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பாய்.